என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, இப்போ மாம்பழ சீசன். இந்த மாம்பழ சீசனை மாம்பழத்தை வச்சு பாபா எப்படி ஒரு தம்பதிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் அதை பார்க்கலாம். எனவே இப்போ மாம்பழ சீசனு, நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்ம இந்த சாய் சச்சரித்தில் சொன்ன மாதிரி பாபா முன்னாடி சில வழிமுறைகளோடு அந்த மாம்பழம் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக குழந்தை பாக்கியத்தை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அத்தியாயத்தை படிக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும். நம்மளுடைய சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் எல்லோருக்கும் எல்லாம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பல பேருக்கு பாபா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிங்கனாவே பாபா எவ்வளோ அழகாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு, அதை மாம்பழத்தின் மூலமாக என்பதை தெரிந்து கொள்ளலாம். அத்தியாயம் 25, பக்கம் 239. ஆம்ரா லீலா, அதாவது ஆம்ரா லீலானா மாம்பழம் அற்புதம். ஒரு முறை 300 நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் சீரடிக்கு வந்தது. அது கோவாவிலிருந்து ராலே என்ற மமல்தார் பாபாவுக்கு ஷாமாவின் பெயரில் அனுப்பப்பட்டிருந்தது. அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன. அவைகளை 4 மட்டும் தனது கோலாம்பாவில் வைத்துக்கொண்டு மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார். இந்த 4 மாம்பழமும் தாமு அண்ணாவுக்கு, அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா. இந்த தாமு அண்ணாவுக்கு 3 மனைவிகள். முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு 3 அல்லது 2 மனைவியர்கள் தான். அவருக்கு குழந்தைகள் இல்லை. பல ஜோசியர்களை கலந்தாலோசித்தும் தானே ஜோதிடத்தை ஓரளவும் கற்றும் ஒரு தன் ஜாதகத்தில் புத்திரதானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார். ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு. மாம்பழம் வந்து சேர்ந்த 2 மணி நேரத்திற்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் ஷீரடிக்கு சென்றபோது மற்றவர்களெல்லாம் அந்த மாம்பழத்துக்காக ஏங்கினார்கள். அவை தாமு அண்ணா உடையது. யாரை சேர வேண்டுமோ அவர்கள் அதை உண்டு மறிக்க வேண்டும் என்று கூறினார். இவ்வார்த்தைகளை முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் மகள்சாபதி அவைகளை விளக்கினார். சாவு என்பது தான் என்ற அகங்கார சாவு ஆகும். பாபாவின் திருவடிகளில் நிகழ்வது ஓர் ஆசையே ஆகும். மனம் தெளிந்து தன் மாம்பழத்தை வாங்கி கொண்டு சாப்பிடுவதாகவும் தாமு அண்ணா கேட்டுக்கொண்டார். ஆனால் பாபா அவரிடம், நீயே தின்று விடாதே, உனது இளைய மனைவிக்கு இவைகளை கொடு. இந்த மாம்பழ அற்புதம் அவளுக்கு 4 மகனையும் கொடுக்கும். காலப்போக்கில் பாபாவின் மொழிகளே உண்மைகளாயின, ஜோசியர்களது அல்ல என்று அறியப்பட்டன. பாபாவின் கூற்றுகளில் திறமும் பெருமையும் அவர் வாழ்நாளில் நிரூபணமாயதென்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர் மகா சமாதி அடைந்த பின்னரும் அது மாதிரியே நிகழ்ந்தன. தான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள். எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களது நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும். நான் மட்டுமல்ல, என்னிடம் முழு இதயத்தோடு சரணாகதி அடைபவர்கள் எனது சமாதியும் பேசும், கூடயே செல்லும், தொடர்பு கொள்ளும். நான் உங்களிடத்தில் இல்லை என்று கவலை கொள்ளாதீர்கள். எனது எலும்புகள் உங்கள் நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள். ஆனால் என்னையே நீ எப்போதும் நினைவு கூறுங்கள். உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள். அப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள். உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சாரம். ஒரு 300 கோவாவிலேருந்து பாபாவுக்கு ஒரு 300 மாம்பழத்தை அனுப்புவாங்க. ஒருத்தர் அனுப்புவார் ஷாமா பேரில். பாபா கிட்டே வந்தோன்னே பாபா பிரித்து பார்ப்பார். அதில் ஒரு 4 மாம்பழம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஷாமா கிட்ட கொடுத்துருவா, நீங்கள் எடுத்துன்னு போங்கன்னு. அந்த 4 மாம்பழம் யாருக்குன்னு கேட்டால் தாமு அண்ணாவுக்குன்னு சொல்கிறார். ஏன்னா பாபா கையால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாங்கினா ரொம்ப சந்தோஷம். தாமு அண்ணாவுக்கு ஜோசியத்தில் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கிட்டத்தட்ட 3 மனைவிகள் கல்யாணம் பண்ணுவார். 3 மனைவிக்குமே குழந்தைங்க இல்லாமல் இருப்பார். ஜோசியத்தை போய் பார்த்தா, நீ எத்தனை மனைவி கட்டினாலும் உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, உனக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. இவரே சரி ஜோசியக்காரங்க தான் பொய் சொல்லுவாங்க சொல்லிட்டு இவரே ஜோசியத்தை கற்றுப்பார். இவரே ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்ப்பார். அப்பயும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா மனம் வெறுத்துருவார். ஆனால் பாபா மேலே பெரும் நம்பிக்கை இருக்குது. இந்த தாமு அண்ணாவுக்கு 4 மாம்பழம் எடுத்து வச்சார்ல, ஆனால் அவர் அப்போ வருவார்லாம் பாபா, மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது தாமு அண்ணா இங்கே இல்லவே இல்லை, ஆனால் பாபா மாம்பழத்தை எடுத்து வைக்கிறான்னு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இல்லாதவருக்காக ஏன் மாம்பழம் எடுத்து வைக்கிறாங்கன்னு. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், தாமு அண்ணா அப்புறமா தான் வருவார். பாபா காலில் விழுந்து கும்பிடுவார். அப்பா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு. உடனே என்ன பண்ணார், இந்த 4 மாம்பழத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதை நீயே சாப்பிட்டு செத்து போனுவார். தாமு அண்ணாவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். என்னடா ஒரு மாம்பழத்தை ஆசீர்வாதம் பண்ணி சாவுன்னு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம சாப்பிட்லாமான்னு ஒரு மன கலக்கத்தோடு இருக்கும்போது வால்சாபதி சொல்லுவார், அப்போ பயப்படாத, பாபா சாவுன்னு சொல்லலை,
உங்ககிட்ட இருக்கிற நான் என்ற அகங்காரத்தை சாவ சொன்னார கண்டி, நீ உன்ன சாவணும்னு சொல்லணுன்னே, உடனே பாபா சிரிச்சுக்கினே சொல்லாரு, இதை நீ மட்டும் சாப்பிட்றாத, உன்னுடைய இளைய மனைவிக்கு கொடு, இளைய மனைவிக்கு கொடு. இளைய மனைவிக்கு கொடுத்துட்டு அவளுக்கு 4 ஆண் குழந்தை 4 பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புவார் சார். உண்மையிலேயே மிகப்பெரிய அதிசயம். பாபா ஆசீர்வாதத்தோட அந்த இளைய மனைவிக்கு அருமையான குழந்தைகள் பிறக்கும். தாமண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு யார் எந்த ஜோசியக்காரன் சொன்னானோ, எந்த ஜோசியம் சொல்லிச்சோ, அது எல்லாத்தையும் உடைச்சி பாபா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக ஒரு மிகப்பெரிய குழந்தை வரத்தை கொடுத்தார். உண்மையிலே மிகப்பெரிய குழந்தை வரத்தை கொடுத்தார். இங்கே ஜோசியத்தை வேணான்னு உடைச்சாரு. பாபாவை முழுமையாக நம்பினா குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தாரு. தான் என்ற அகங்காரத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். இப்படி பல விஷயங்களை இந்த ஒரு அத்தியாயத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இப்போது மாம்பழ சீசன் என்பதால் பாபா முன்னாடி காலையில் எழுந்து 2 மாம்பழம், நல்ல மாம்பழமாக, நல்லா கேட்டுங்க, சொத்தம் இல்லாமல் இருக்கிறத நல்ல மாம்பழமாக வாங்கி பாபா முன்னாடி காலையில் 6 மணிக்குள்ளே தம்பதிகள் எழுந்து வச்சுட்டு பாபா கிட்ட வேண்டிய, சாயப்பா தாமண்ணாவுக்கு எப்படி நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்களோ அதே போல் நான் என்ற அகங்காரத்தை எல்லாம் இழந்துட்டு நான் உங்கள் முன்னாடி இந்த மாம்பழத்தை வைக்கிறேன். உங்களையே முழு சரணாகதி அடைஞ்சிருக்கிறேன். நீங்கள் இப்போ உயிரோடு இல்லைன்னா, நீங்கள் எப்பயுமே உயிரோடு இருந்து உங்களுடைய சமாதியும் எங்களோட பேசின்னு இருக்குது, நீங்களே எங்கள் கூட பேசின்னு இருக்கிறீங்க. இந்த நம்பிக்கையோடு எங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி 2 மாம்பழம் காலையில் வச்சுட்டு, நைட்டு வியாழக்கிழமை நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிட்டு படுங்க தாயிரம். இப்படி தொடர்ந்து உங்களால் இந்த மாம்பழ சீசன் முடிகிற வரைக்கும் ஒரு 12 வாரம் இல்லை இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி தொடர்ந்து ஒரு 3 மாதம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அப்பா கொடுப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கணவன் மனைவி பெயர் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்றைக்கி நான் இதை சொல்லலை, சாய் சச்சரித்தத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு படித்து காமிச்சிருக்கேன். இந்த சாய் சச்சரித்தை வியாழக்கிழமை நீங்கள் படிங்க. கணவன் மனைவி சேர்த்து படிக்கலாம், மனைவி படிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இந்த அத்தியாயத்தை படிக்க உங்களுக்கு அந்த மாம்பழத்தோட லீலைகள் அறிய உங்களை மறந்து பாபா மேலே ஒன்றி போய் விடுவீர்கள். 100% குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சாய்ராம். இது ரொம்ப எளிமையான வழிமுறை, வேறு எந்த வழியும் தேவையில்லை. ஒரு 2 மாம்பழம் வைக்கிறீங்க, கணவன் மனைவி 2 பேர் சாப்பிட்றீங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. வாரத்தில் 1 நாள் மட்டும் வைங்க, வியாழக்கிழமை காலையில். சாயந்தரம் என்னால் வியாழக்கிழமை செய்யணும்னா ஏதாவது வாரத்தில் 1 நாள், ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். அதே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 12 வாரம் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சாய்ராம். குழந்தை இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.